தோல்வின்றதே தோல்வி, அது நிரந்தரம் இல்லை. அந்த தோல்விக்கு அடுத்தது ஒரு வெற்றி இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு முதல் படம் என்ன படம்னே யாருக்கும் தெரியாது. நான் அதோட ஊருக்கு ஓடி போயிடலையே, ஐயோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமே, தோற்று போயிட்டோமே, என்ன பண்ணுறது அப்படின்னு உட்காரக்கூடாது. இந்த தோல்வி தான் நமக்கு வெற்றியை கொடுக்க போகுது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் லைஃப்பில் வர முடியும். ரெண்டாவது படம் பண்ணி பெரிய ஹிட் ஆகிடுச்சுல்ல. சினிமா பார்க்குறதே பாவன்ற ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து ஒரு 70 படம் டைரக்ட் பண்ணிட்டேன், இத்தனை லாங்குவேஜில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது என்னுடைய நான் நடந்து வந்த பாதை எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. 79 வயசு. யாருக்கு 79 வயசு? 82 வயசுங்க. ஏன் வயசை குறைக்கிறதுக்கு? படம் வந்து பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன படம் வந்து மொத்தத்திலே ஒரு 10 படம் தான் இருக்கு. அவங்க படம் பார்க்குறாங்கன்னா நான் பயந்துக்கிட்டு இருப்பேன். ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே தான். என் லைஃப்பை நான் படமாக எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டேன். அது ஒரு ஈஸியாக நான் வந்துடுறேன். எனக்கு ஒரு ஆசை, ஃபுல்லாக எழுதி வேற வச்சுட்டேன். நான் எழுதி வச்சுருக்கீங்க? ஃபுல்லாக எழுதி வச்சுட்டேன். ஓகே. என்ன டெலிகசி அப்படின்னு சொன்னால் அதில் பாலா இயக்கத்தில் ஆர்.என். விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது. கூரன் ரிவெஞ்ச் ஆஃப் ட்ராக். இந்த கதை கேட்ட உடனே எப்படி இந்த கதையை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, இந்த கதை பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு? ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே. இன்னும் போல்டாக சொல்லணும்னா சில்வர் ஸ்க்ரீனில் இது வரைக்கும் இந்த கண்டென்ட் பார்த்துருக்க மாட்டாங்க, யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அது வந்து அடித்து சொல்லலாம். இது வந்து சினிமாவுக்காக நான் பேசலை, ஒரு இன்டர்வியூக்காக சொல்லலை, உண்மையிலேயே சொல்கிறேன். இந்த கண்டென்ட் வந்து புதுசு. ஓகே. ஏன்னா இந்த படத்தினுடைய ஹீரோ அப்படின்னு சொன்னாவே அது ஒரு டாக் தான், நாய் தான். ஓகே. அந்த நாயை மையமாக வச்சு நான் அதில் ஒரு கேரக்டர் பண்ணுறேன். ஓகே. அவ்வளோதான். அந்த நாய்க்கு நான் ஒரு சப்போர்ட்டராக இருக்கேன். ஓகே. பட் படத்தினுடைய ஹீரோ யாருன்னு கேட்டால் அந்த நாய் தான். அந்த நாய் தான். ஸோ அதுவே எனக்கு புதுசாக இருந்துச்சு. அதுலேயும் இன்னொரு புதுசு, ஒரு நாய் கோர்ட்டுக்கு போகுது. நம்ம மனுஷங்க கோர்ட்டுக்கு போய் நிறையா படம் பார்த்துட்டோம். நானே வந்து ஒரு 50-60 படம் கண்டிப்பாக சார் எடுத்திருப்பேன் இல்லையா? ஆமாம் ஆமாம். ஃபஸ்ட் டைம் ஒரு டாக் வந்து கோர்ட்டுக்கு போகுது, அது எனக்கே புதுசாக இருந்துச்சு. ஓகே. நிச்சயமாக வந்து படம் பார்க்குறவங்களுக்கு அது புதுசாக இருக்கும். ஓகே. அதோட ஒரு எமோஷன் இருக்கும். அந்த படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு எமோஷன் வந்து கனெக்ட் ஆகும். ஓகே. 79 வயசு பார்த்தா அப்படி தெரியல. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணுறீங்க, அந்த எனர்ஜி எங்கே? யாருக்கு 79 வயசு? 82 வயசு. ஏன் விக்கிபீடியாவில் தப்பாக போட்டிருக்காங்க? விக்கிபீடியாவில் தப்பாக போட்டிருக்காங்க சார். 82 வயசு வயசை குறைக்கிறதுக்கு சார் கம்மியான மாதிரி தான் சார் இருக்குது. இன்னும் ஒரு 3 வருஷம் கூட கம்மி பண்ணலாம் சார். சரி, கம்மியாக இருக்கீங்களே, உங்கள் இஷ்டம், நீங்கள் கம்மி பண்ணி. ஓகே. அந்த எனர்ஜி எங்கேருந்து சார் வருது? நம்ம இந்த டைம்லேயும் எனர்ஜின்றது சினிமா தாங்க. சினிமான்றதே ஒரு எனர்ஜி தானே. ஓகே. டெய்லி நம்ம வந்து புதுசு புதுசாக திங்க் பண்ணுறோம், ஓகே, புதுசு புதுசாக செய்கிறோம் இல்லையா? ஒரு கவர்மெண்ட் ஜாப்னால் டெய்லி எந்திரிச்சு குளிச்சுட்டு இது பண்ணிட்டு டிஃபன் சாப்பிட்டு பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு நேராக ஆஃபீஸ் போய் அதே சேரு, ஓகே, அதே டேபிள், அதே மனுஷங்க, இப்படி தானே இருக்குது. பட் சினிமா அப்படி கிடையாதுல்ல. தினம் நம்ம வேறு வேறு மனிதர்களை மீட் பண்ணுறோம், வேறு வேறு விஷயங்கள் திங்க் பண்ணுறோம், புரியுதா? ஆக்டிவாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறோம். புதுசு புதுசாக திங்க் பண்ணுறதுனால அது சம்மந்தமான மனிதர்களையும் அந்த சினிமா வந்து புதுசாகவே வச்சுருக்கு. அதுதான் சீக்ரெட், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. சினிமா வந்து சினிமா மாதிரி ஒரு வரப்பிரசாதமான தொழில் எதுவுமே கிடையாது இல்லை. கரெக்ட் இல்லையா? கரெக்ட் சார். அதுதான் உங்களை கொண்டு போயிட்டுருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். எஸ். ஓகே ஓகே. ட்ரைலரில் அதாவது மனிதனின் மிகச்சிறந்த நண்பன் நாயின்னு சொல்லுவாங்க சார். ஹியூமன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து டாக் தான். இந்த நாய் வந்து நடிச்சுதான்னு கேட்டால் ட்ரெய்லர் பார்க்கும்போது அது எனக்கு தெரியல. அது ஏதோ அது நடந்து கொண்டு இருக்கு. நம்ம நீங்கள் எடுத்த மாதிரி தான் தெரியுது.
நாய் இல்லாமல் தாயின்னு வேற சொல்கிறீங்க. அந்த தாய் இந்த படத்தில் எப்படி நடிச்சிருந்தாங்க? ஐ மீன் எப்படி பண்ணியிருந்துச்சு இந்த டாக்? அதான் சொல்கிறேனே, அதை நாங்கள் பண்ண வச்சதே வந்து டைரக்டர் ரொம்ப சிரமப்பட்டார். ஓகே. ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாரு. நாங்கள் நினச்சோம் ஒரு ஹீரோ வச்சு படம் எடுக்கிறத விட நாயை வச்சு படம் எடுத்தால் சீப்பாக இருக்கும்னு நினச்சோம். ஓகே. குறைச்ச இதில் பட்ஜெட்டில் முடிச்சிடலாம். பண்ணிடலாம். ஆனால் இது ப்ராக்டிக்கலாக செட்டுக்கு போகும்போது தான் தெரிஞ்சது நாயை வச்சு படம் பண்ணுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அப்படின்றது. ஓகே. ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அதுக்கு மூடு வரணும்ல, அது பாட்டு போய் உட்காந்துருக்கணும். அதுக்கு அந்த ட்ரெயினர் வந்து அது சொல்லி என்னென்னமோ பண்ணி கூட்டிகிட்டு வருவார். ஓகே. வந்து ஒரு ஷாட் பண்ணும், 2 ஷாட் பண்ணும், 3ஆவது ஷாட்டுக்கு போய் உட்காந்துரும். ஓகே. அப்படி அது வேலை வாங்கியிருக்கும். நீங்கள் அந்த படம் பார்க்குறவங்க தான் புரியும் ஓகே அந்த நாய் எந்த அளவுக்கு நடிச்சிருக்கு அப்படின்னு. ஓகே. நீங்கள் வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நாய் கூட ரொம்ப ஒன்றா இருக்கிற மாதிரி அந்த நாய்க்கும் உங்களுக்கு ஒரு பாண்டு கிரியேட் ஆகுது சார். அந்த நாய் ஷூட்டிங்கில் ஸ்பாட்டில் உங்களுக்கு உங்க கூட எப்படி நடந்துக்குச்சு? இன்னும் அது உங்க கூட எப்படி பெட்டாக தான் இருக்கா? அதுக்கப்புறம் பெட்டாக தான் இருந்துச்சு. ஓகே. முதல்ல ஒரு 2-3 days நானே பயந்துட்டு தான் இருந்தேன். ஓ ஓகே. ஏன்னா அது பக்கத்தில் வர்றது, அதோட படுத்துக்கிறணும், அதை நெஞ்சில் போட்டுக்கிறணும், ஆமாம், அதை கட்டி பிடிச்சிக்கிறணும், இப்படிலாம் சீன் இருக்கு. நீங்கள் ட்ரைலரில் கூட பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம் இல்லையா? இருக்கு. அப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் முதல் 2-3 நாள் வந்து எனக்கும் அந்த நாய்க்கும் ஒரு பாண்டிங் வேணும்ல. ஓகே. ஏன்னா இது வந்து ஒரு ஆக்ஷன் படம், ஒரு எமோஷனான ஒரு படம். ஒரு நாயுடைய வேதனையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நான் பண்ணுறேன். ஓகே. ஸோ அதோட நான் ஐக்கியமாகணும். ஓகே இல்லையா? அந்த பாண்டிங் 2 பேருக்கும் உண்மையான பாண்டிங் வந்துச்சுன்னா தான் படம் பார்க்குறவங்களுக்கு அந்த ஃபீல் வரும் இல்லையா? ஆமாம் சார். ஸோ அந்த 2-3 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது, ஏன்னா நாய் வந்து நான் ஏற்கனவே வந்து வளர்த்துருக்கேன். ஓகே. இந்த வீட்டில் இதே வீட்டில் வந்து 2 நாய் வளர்த்துருக்கேன் நான். ஓகே. அதனால் நீங்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கு மேடையில், ஓகே, நாங்கள் எல்லோரும் மேடையில் உட்காந்துருக்கோம். திடீர்னு அந்த நாயை கூட்டிகிட்டு வந்தார், அந்த ட்ரெயினர் கூப்பிட்டு வந்தார். நேராக ஸ்டேஜுக்கு வந்து என் பக்கத்தில் தான் வந்துச்சு. ஓகே. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆடியோ ஓகே ஓகே ஃபங்க்ஷன் வந்திருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நேராக என்கிட்ட தான் வந்து நின்று திருப்பி இறங்கி போச்சு. நீங்கள் இங்கே வளர்த்த 2 நாய்களோட பேர் ஞாபகம் இருக்கா சார்? ஒன்று வந்து லயன்னு வச்சுருந்தேன். ஓ, லயன். ஆமாம். இன்னொன்று சக்குன்னு, அது பொமரேனியன். ஓகே ஓகே. பெட் அது. ஓகே. சக்குன்னு சொல்லுவோம், சக்கு. ஓகே, சக்கு. ஓகே. ஆக்ஷன் 2-3 ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தேன். ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு. ஃபைட் எப்படி சார்? ஃபைட்டுன்னு கிடையாது. ஓகே, ஜஸ்ட் அடிக்கிறது தானே. ஓகே. எமோஷனில் கோவம் வந்து அடிப்போம்ல. ஆமாம் சார், ஆமாம். அப்படி தான் அதில் இருக்குமே தவிர ஃபைட்டுன்னு இருக்காது. ஓகே, ஃபைட்டாக அது வந்து ஃபைட்டுன்னு இருக்காது. கோவத்தில் அடிக்கிறது. ஓகே. அது யார் வேணாலும் பண்ணலாம், எந்த வயசுலையும் பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. டைலாக் வந்து ஒரு டைலாக் சொன்னீங்க, அன்னைக்கு பசு பேசலை, இன்னைக்கு இந்த நாய் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ட்ரெய்லர்லேயே அந்த இடம் தான் ரொம்ப க்யூரியாசிட்டியை தோணுச்சு. இந்த நாய் என்ன பேச போகுது கோர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீன் எடுத்த விதம் எப்படி சார் இருந்துச்சு? அதான் வந்து படத்துலேயே கேள்வி, ஆடியன்ஸ் வந்து ஒரு ஆங்ஸைட்டி கொடுக்கக்கூடிய சீனே அதுதான். ஓகே. ஏன்னா ஒரு டாக் வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அதுக்கு சப்போர்ட்டாக நான் ஒரு லாயராக வந்து நான் போய் நிற்கிறேன். ஓகே. எப்படி அந்த கேஸ் மூவ் ஆகும்? ஆமாம், எப்படி மூவ், அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு டாக் வந்து கோர்ட்டில் நிற்குது. அந்த தனக்கு என்ன நடந்துச்சுன்னு அந்த நாய் சொன்னால் தானே கேஸ் மூவ் ஆகும். ஆமாம் சார். அது எப்படி? அதுதான், அது எப்படின்றதானே கதை. அதை நம்ம சொல்லிட்டேன்னா கரெக்டு சார், கரெக்ட் இல்லையா? ஆமாம் சார், ஆமாம். அதே மாதிரி இன்னொரு டைலாக், நான் தோற்று போயிட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும் போது வந்து சத்தியம் என்றைக்குமே ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு லைன் வருது. உங்களுக்கே பொருத்தமான ஒரு டைலாக்காக இருக்குது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜென்ரலாகவே அதுதான் சார். நாங்கள் கடுமையாக உழைக்கிறோம், ஒரு வெற்றிக்காக பாடுபடுறோம், கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், கடுமையாக உழைக்கிறோம்ல. ஆமாம்.
சில நேரத்தில் நமக்கு ஃபெயிலியர் ஆகுது இல்லையா, சில நேரத்தில். ஆனால் அந்த ஃபெயிலியர் வந்து நிரந்தரம் இல்லை. அப்போ நம்மளே நமக்கு சொல்லிக்கிறது தானே. நிச்சயமாக தர்மம் தோக்காது, சத்தியம் தோக்காது. ஓகே இல்லையா? கரெக்ட். அது மற்றவங்களுக்கும் சொல்கிறது, நமக்கே நம்ம சொல்லிக்கிறது. ஓகே. தோல்வின்றதே தோல்வி, அது நிரந்தரம் இல்லை. ஓகே. அந்த தோல்விக்கு அடுத்தது ஒரு வெற்றி இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே. எந்த ஒருத்தருடைய வாழ்க்கையை எடுத்துக்கங்க. எனக்கு முதல் படம் என்ன படம்னே யாருக்கும் தெரியாது. நான் முதல் படம் 78 ஒரு படம் பண்ணேன். ஓகே. அவள் ஒரு பச்சை குழந்தை. ஓகே. அந்த படம் யாருக்குமே தெரியாது. நான் அதோட ஊருக்கு ஓடி போயில்லையே. போகல சார், தொடர்ந்து போராடினீங்க. 2வது படம் பண்ணி பெரிய ஹிட் ஆகிடுச்சுல்ல. ஆமாம். சட்டம் ஒரு இருக்காது, பெரிய ஹிட் ஆச்சு. அத்தனை எல்லா லாங்குவேஜ்லையும் அந்த படத்தை ரீமேக் பண்ணாங்க. ஆமாம். அதனால் ஒரு தோல்வி அப்படின்னு சொன்னாவே தோல்வி பிறகு வெற்றி இருக்குன்னு அர்த்தம். ஓகே. அது இளைஞர்கள் வந்து அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஐயோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமே, தோற்று போயிட்டோமே, என்ன பண்ணுறது அப்படின்னு உட்காரக்கூடாது. நோ. ஓகே. இதுதான், இந்த தோல்வி தான் நமக்கு வெற்றியை கொடுக்க போகுது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் லைஃப்பில் வர முடியும். ஓகே. அந்த நம்பிக்கையை நீங்கள் கரெக்டாக டைலாக்ல டெலிவரி பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையில் தான் எனக்கு இத்தனை படம் பண்ணிவிட்டு இன்னும் படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் சார், ஆமாம் சார். ஓகே. வைஜி மகேந்திரன் அவர்கள் நடிச்சிருக்காங்க, ஜட்ஜாக நடிச்சிருக்காரு. பாலாஜி சக்திவேல் இயக்குனர் அவரோட நடித்த அனுபவம்லாம் எப்படி இருந்துச்சு செட்டில்? அதெல்லாம் எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். சினிமாவில் வந்து நான் புதுசு இல்லையே. ஆமாம் சார். புதுசு எல்லாம் மக்கள் பழக்கப்பட்டவங்க தான். அதான் செட்டில் எப்படி இத்தனை படம் டைரக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஏதோ நடிப்புன்னு வருது. சீரியலில் போய் நடித்தேன். ஆமாம் ஆமாம் இல்லையா? ஆமாம் சார், ஆமாம். அது ஒரு வருஷம் ஒரு அனுபவம் கிடைச்சிது எனக்கு. எல்லாம் ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக நமக்கு லைஃப்பில் வந்து நம்ம நானே ஆச்சரியப்பட்டுக்கிறேன். என் லைஃப்பை நினைக்கும் போது நான் பெரிய அறிவாளி கிடையாது, ஓகே, பெரிய படிப்பாளி கிடையாது இல்லையா. பியூசி தான் படித்தேன் அந்த காலத்தில் இல்லையா. பியூசி கூட ஒரு வருஷம் தான் படித்தேன். ஓகே. பாதியோட சினிமாவுக்கு ஓடியாந்துட்டேன். நான் சினிமா ஆசையில் ஓடியாந்துட்டேன் இல்லையா. அவ்வளோதான் எனக்கு. ஆனால் கடுமையான உழைப்பு. ஒரு இடத்துக்கு வரணும். எங்கள் ஃபேமிலியில் வந்து சினிமான்னா சினிமா பார்த்தாவே தப்புன்னு சொல்கிறது. ஓகே. உங்கள் அப்பா? ஆமாம், எங்கள் அப்பா அம்மாலாம் சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோன்னா அடி விழுகும். ஓகே. சாதாரண அடி இல்லை, அப்படி அடி விழுகும். ஆனால் அந்த அந்த மறைகிறதுக்குள்ளே அடுத்த சினிமா போய்டும். ஓகே. இல்லையா? அப்படி ஒரு சினிமா தாகம் உள்ளே இருந்ததுனால ஓகே, ஒரு சினிமா பார்க்குறதே பாவன்ற ஒரு ஃபேமிலியில் இருந்து வந்து ஒரு 70 படம் டைரக்ட் பண்ணிட்டேன், இத்தனை லாங்குவேஜில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது என்னுடைய நடை, நான் நடந்து வந்த பாதை எனக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அது எப்படி சார் உங்கள் அப்பா அடிக்கிறாரு, படம் பார்க்க வேணும்னு சொல்லி திருப்பி எப்படி போய் பார்ப்பீங்க? ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு ஃபயர் தானே சார். ஓகே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய விஞ்ஞானி ஆகணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்றான் சின்ன வயசில், ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றான் ஒருத்தன் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றான், ஒருத்தன் நடிகர் ஆகணும்னு ஆசைப்பட்றான். ஓகே. அவன் ஒரு காலத்தில் அச்சீவ் ஆகிறான் இல்லையா. டைம் தான் கொஞ்சம் லேட்டாகும். ஓகே. சிலருக்கு உடனே நடந்துடும். எனக்கு லேட் ஆச்சு. ஓகே சார், அவ்வளோதான். ஓகே. ஆடியோ லான்ச்சுக்கு அவங்க வந்து மேனகா காந்தி அவர்கள் வந்திருந்தாங்க சீஃப் கெஸ்ட்டாக. அந்த நிகழ்வை பற்றி சொல்லுங்கள் சார். அது ஒரு எங்களுக்கே, ஏன்னா மேனகா காந்தி வந்து ஒரு அனிமல் லவ்வர்ஸ், பெட் லவ்வர்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க மினிஸ்டராக இருந்திருக்காங்க. அவங்க வீட்டில் அத்தனை 30 டாக்ஸ் இருக்குமா. அவ்வளவு பெரிய ஒரு பெட் லவ்வர்ஸ் அவங்க. அங்கே அந்த படத்துக்கு யாரை கூப்பிடலாம், ஒரு விஐபியா, ஓகே, ஆடியோ லான்ச் யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு புதுசாக பண்ணணும்ல, சரி அவங்கள அப்ரோச் பண்ணலாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு யூஎஸ்லேருந்து ஒரு நண்பர் வந்தார், சுந்தர் அப்படின்னு. அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன், இப்படி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்,
மேனகா காந்தியை கூப்பிடலாமான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் எங்களுக்கு வந்து மேனகா காந்தியுடைய பர்சனல் செக்ரட்டரியுடைய நம்பர் கொடுத்தார். ஓகே. அவங்க மேனகா காந்தி ரொம்ப சிம்பிள் சார், நீங்கள் டைரெக்டாக டீல் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே. நீங்கள் மெயில் போட்டீங்கன்னா இம்மீடியட்டாக உங்களுக்கு ரிப்ளை வரும் அப்படின்னு. உடனே அதே மாதிரி மெயில் போட்டோம், உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஓகே. என்ன சப்ஜெக்ட் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த கண்டென்ட்டை சும்மா சினாப்சிஸ் மாதிரி ஓகே அப்படி அனுப்பிச்சோம். நாங்கள் 2-3 போஸ்டர் இதெல்லாம் அனுப்பிச்சோம். ஓகே. உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பெரிய விஷயம் அது. ஓகே. அவங்க படம் பார்த்தாங்களா சார்? அவங்களுக்கு படம் பார்த்தாங்களா? பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? டிசம்பர் 17 வந்தாங்க. 17 ஈவினிங் படம் பார்த்தாங்க. ஓகே. ரொம்ப லைக் பண்ணாங்க. லைக் பண்ணிவிட்டு 18th ஃபங்க்ஷன் பண்ணோம். அவங்க தான் லான்ச் பண்ணாங்க. அவங்க கூட பேசும்போது சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அந்த டைமில் வந்து அது ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. அது இந்த படத்துக்கு கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் ஃப்ரீ கொடுக்கணும், ஓகே, அத்தனை பேரும் பார்க்கணும், அப்படியாப்பட்ட படம் இது சொல்லிட்டு அதோட விடல, நீங்கள் ஹிந்தியில் டப் பண்ணுங்க, நான் ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஹிந்தியில் டப் பண்ண வச்சுருக்காங்க. ஓகே. ஹிந்தியில் டப் பண்ணி முடிச்சிருக்கேன். பார்த்தோம் படம் அந்த ஹிந்தி ப்ராசஸ் முடிஞ்சிச்சு, டப்பிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகே சார். சென்சார் தான் பாக்கி இருக்குது. ஓகே. முடிச்சுட்டு படத்தை அவங்ககிட்ட கொடுக்கணும், எங்கிட்ட கொடுத்துருங்க, நான் ரிலீஸ் பண்ணுறேன்றாங்க. ஓகே சார். ஓகே. ட்ரெய்லர் பார்த்தப்ப எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இந்த படம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. அது ஃபேமிலிக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஓகே. ஏன்னா அதுங்களுக்கு இந்த பெட்டுனாவே ரொம்ப பிடிக்கும். ஆமாம் இல்லையா? நாய்க்குட்டிங்களோட விளையாடுறதுன்னா அவ்வளோ பெரிய, நமக்கு தான் பயமாக இருக்குமே தவிர அது வந்து ஜாலியாக ஆடுங்கள்ல. ஓகே. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். ஓகே. ஆடியோ லான்ச்சில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, வந்து உங்கள் மனைவி சோபாமா வந்து அவங்க தான் மிகப்பெரிய கிரிட்டிக் உங்களுக்கு, அவங்க விமர்சனம் வந்து சரியாக இருக்கும்னு ஒரு 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 விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அப்படி அவங்க சொன்ன ஒரு மிகச்சிறந்த விமர்சனமாக நீங்கள் எதை சார் பார்க்குறீங்க உங்களோட சினிமா கரியரில் உங்கள் படங்களுக்கு பார்த்துட்டு? எதையும் சொல்ல முடியாது சார், நான் இத்தனை படம் பண்ணியிருக்கேன். ஓகே. அந்த படம் வந்து பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன படம் வந்து மொத்தத்திலே ஒரு 10 படம் தான் இருக்கும். 70 படத்தில் 10 படத்தை தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஆமாம், நல்லா இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அவ்வளோ ஈஸியாக வந்து அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே. என்ன ஒரு படம் பார்க்கும்போது அதில் என்ன குறை இருக்குன்னே பார்த்துட்டு வருவாங்க. ஓகே. ப்ளஸ் பாயிண்ட்லாம் விட்டுருவாங்க, நெகட்டிவ் என்ன நெகட்டிவ் இருக்குதுன்னே பார்த்துட்டு வந்து என்ன இது இப்படி 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 இப்படின்னு போட்டு நம்மளை வறுத்து எடுத்துருவாங்க. ஓகே. அவங்க படம் பார்க்குறாங்கன்னா நான் பயந்துக்கிட்டு இருப்பேன், ஃபஸ்ட் காப்பி பார்க்குறாங்கன்னா ஓகே நான் உண்மையில் பயந்துக்கிட்டு இருப்பேன். ஓகே. ரிலீஸ் பண்ணி கூட அந்த அளவுக்கு பயந்துருக்க மாட்டீங்க போல இருக்கு சார். ஆமாம், அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே தான். ஓகே. ஆனால் அது இல்லாமல் மற்ற படங்கள்லாம் ஓடி இருக்கு. இப்போ 70 படம் பண்ணியிருக்கேன்னா ஒரு 55 படம் பெரிய ஹிட்டு தான். கண்டிப்பாக. ஒரு 15 படம் அப்படி இப்படி இருந்திருக்கலாம். ஓகே. ஆனால் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். அவங்கள திருப்திப்படுத்துகிற படங்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. ஸோ நீங்கள் 70 படங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களோட கனவு படம்னு ஏதாவது எழுதி எடுக்க முடியாமல் இன்னும் ஏதாவது இருக்கா, இல்லை எல்லாம் எடுத்துட்டிங்களா சார்? அப்படி இல்லை, கனவு படம்னு நான் நினைக்கிறது என் லைஃப் தான். என் லைஃப்பை நான் படமாக எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு. உங்களோட பயோபிக்? என்னுடைய பயோபிக். ஓகே. ஏன்னா அது ஒரு ஈஸியாக நான் வந்துடல. நான் சொன்னேன்ல என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொன்னேன். அங்கேருந்து வீட்டுக்கு தெரியாமல் ஓடியாந்தது, பசி பட்டினியில் கிடந்தது, தோற்று போயிட்டு வீட்டுக்கு திரும்பி போகாமல் ஜெயிக்கணுன்ற ஒரு வெறியில் இருந்தேன் பாருங்க. அது என்னுடைய லைஃப் ரொம்ப இளைஞர்களுக்கு வந்து ஒரு புக்கு மாதிரி இருக்கு. ஓகே. இந்த புக்கை படித்தா நமக்கு ஒரு எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகே. நம்ம வாழணும், ஜெயிக்கணுன்ற ஒரு வேகம் வரணும்ல. ஓகே. அது மாதிரி என் வாழ்க்கையை வந்து தெரிஞ்சுக்கிட்டா இளைஞர்களுக்கு அந்த நிச்சயமாக வரும். ஓகே. ஸோ அந்த பயோபிக் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஃபுல்லாக எழுதி வேற வச்சுட்டேன். நான் எழுதி வச்சுருக்கீங்க? ஃபுல்லாக எழுதி வச்சுட்டேன். ஓகே. என்ன டெலிகசி
அப்படின்னு சொன்னால் அதில் பயோபிக் அப்படின்னு சொன்னால் 90% உண்மையாக இருக்கணும். ஆமாம், அதில் போய் நம்ம ஃபிக்ஷன் பண்ண முடியாது. கண்டிப்பாக என்ன வரலாறு இருக்கோ அதுதான். என்ன என் லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்கிறது தான் பயோபிக். கரெக்டு. அதில் போய் நான் கற்பனை பண்ணிட்டு அப்படி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல. ஓகே. ஸோ அத்தனை உண்மைகளையும் சொல்லும்போது ஓகே கொஞ்சம் அதில் டெலிகசி இருக்குது. ஓகே, நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. புரிஞ்சுது சார். வாழ்க்கையில் உண்மை அதில் நடந்த நல்லவைகளையும் சொல்லணும், கெட்ட விஷயங்களையும் சொல்லணும். நான் என் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களையும் சொல்லணும், கெட்ட விஷயங்களையும் சொல்லணும். ஓகே, அதான் பயோபிக். கண்டிப்பாக அதான எழுதி வச்சுருக்கீங்க. எழுதி வச்சுருக்கேன். இப்போ யாராவது வந்து சார் நாங்கள் இயக்குறோம்னு யாராவது வந்தாங்கன்னா ரெடியாக இருக்கீங்களா கொடுக்கறதுக்கு, இல்லை நீங்களே இயக்க ரெடியாக இருக்கீங்களா? என்ன, நான் இனிமேல் டைரக்ட் பண்ண போகிறது இல்லைங்க. ஓகே, யாராவது வந்தால் கொடுக்கலாம், பட் அது ரொம்ப திங்க் பண்ணி டிசைட் பண்ண. ஓகே. ஆனால் உங்களை 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 மாதிரி நடிக்கணும்னா அதுக்கு ஒரு நடிகர் தேவை, ஒரு படம் அப்படிங்கும் போது ஏதாவது ஐடியா? ஆமாம், அந்த ஏஜில் எப்படி இருந்தோமோ அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர் செலக்ட் பண்ணணுமோ. ஓகே. நம்மளே வந்து இப்போ நான் ஊரை விட்டு ஓடியாரும்போது 23 வயசு இருப்போம். கரெக்ட். 23 வயசாக நான் நடிக்க முடியாதுல்ல. 23 வயசில் நான் எப்படி இருந்தேனோ அப்படி ஒரு செலக்ட் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் 30 வயசில் நான் டைரக்டர் ஆனேன். அப்போ 30 வயசில் எப்படி இருந்தேனோ அப்படி ஒருத்தனை செலக்ட். ஓகே. ஆமாம் சார், ஆமாம், அப்படி தான் பண்ணி. 50 வயசில் எப்படி இருந்தேனோ அப்படி ஒரு செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தானே நான் நடிக்க முடியும். ஆமாம் சார். இல்லை அதுக்கு தான் உங்கள் ஒரு நடிகர் ஏதாவது மைண்டில் இருக்காங்களா, இல்லை அதை எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க? இல்லை, நான் அதான் எழுதிட்டேன். ஓகே. கொஞ்சம் அப்படி ஒரு சின்ன தயக்கம், அது அப்படியே இருக்கு. இப்போ எல்லா டெக்னாலஜியும் வந்துருச்சு, அதனால் பாசிபிள் நினைக்கிறேன் உங்களை மாதிரியே நடிக்க வைக்கிறதுக்கு. நடக்கட்டும். நன்றி சார். நன்றி சார். வணக்கம். பாலா இயக்கத்தில் ஆர்.என். விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது.